நடவு பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இதை நல்ல ஒரு இதை கவனித்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 7 அடர்வு நடை. எப்படி 7க்கு 7 அடர்வு நடை, சரிங்களா? மாங்கன்று இது வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வருஷம். 2 வருஷம் முடிஞ்சிருக்குதுங்க. இந்த 2 வருஷம் முடிஞ்ச பின்னாடி கீழே பாருங்கள், அப்படியே கட் பண்ணி தள்ளி இருக்கிறோம் பாருங்கள், அப்படியே கட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கட்டிங்கு பேர் என்ன தெரியுமா? நச்சு கட்டிங். எப்படி நச்சு கட்டிங்னு சொல்லுவோம். வருஷம் ஃபஸ்ட்டு வந்து நச்சு கட்டிங் பண்ணி எடுத்து விட்றணும். காற்றோட்டமாக உள்ளார நம்ம சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் போயிருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வது வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தடகர்த்தமாக வந்துடும். கிளைகள் நல்லா ஊக்கமாக வந்த பின்னாடி அப்போ ஒரு கட்டிங் பண்ணணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நச்சு கட்டிங் வந்து 2வது வருஷத்தில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 7 அடிக்கு 1 நடவு பண்ணக்கூடிய மாங்கன்று இது. என்ன போடுறோன்னா, இந்த நடவு பண்ணக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 1 நடவு பண்ணால் அதில் எப்படி என்ன சாத்தியம், இவ்வளோ நெருக்கமாக நடவு பண்ணுறீங்க, அதில் மாங்காய் அறுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறீங்க. தைரியமாக 7 அடிக்கு 1 நடவு பண்ணலாம். பாருங்கள், இது அப்படியே கட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் பாருங்கள், கட் பண்ணி விட்டுருவோம். இதே போல் வருஷம் கட் பண்ணி விடணும். இது மொதல் வருஷம் நம்ம வந்து நச்சு கட்டிங்கிறது இதுக்கு நேமு. நச்சு கட்டிங் பண்ணி விட்டோம்னா தான் அடுத்த வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும், சரிங்களா? இது பாருங்கள், ஒவ்வொன்றும் பாருங்கள், ஒவ்வொரு மரமும் அப்படியே எல்லாம் க்ளீனாக பாருங்கள், அப்படியே நச்சு கட்டிங் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஹைட்டாக போயிருந்தால் அதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேல் கட்டிங் கொடுத்துருவோம். எப்படி மேல் கட்டிங் பாருங்கள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள், அப்படியே மொட்டையாக தெரியும் பாருங்கள் அந்த குச்சி பாருங்கள், அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஹைட்டாக போயிருக்கிறது வந்து ஒரு 6 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக கட் பண்ணிவிடுவோம். மற்ற செடிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கீழோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட்டம் உள்ளே நுழையணும். காற்றோட்டத்துக்கோசரம் தான் உள்கட்டிங்கெலாம் கொடுப்போம். இதெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள், அப்படியே கட் பண்ணிக்கிற பாருங்கள், நல்லா காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் காற்றோட்டம் கிடைக்கிறதுக்காக சைடில் உள்ள கிளைகளெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், அப்படியே கட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நடவு பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இதை வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நடவு பண்ணவங்க யாரும் இருந்தாலும் ஆள் தேவைன்னா சொல்லுங்கள். அப்படியே நம்மக்கிட்ட ஒரு கூட்டமே நல்லா ஒரு இளைஞர்களே இருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்காங்கன்னு. வேலைப்பாடு எப்படி நடக்குதுன்றதை பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். அப்படியே இதுதான், சும்மா அவங்க நேரங்காலமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்னவோ அவங்க என்னவோ அந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆள் தேவைன்னாலே வந்து KM சின்னத்தம்பிக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. என்னுடைய நம்பரை வேணாலும் சிலருக்கு தெரியாது, சொல்கிறேன், யூடியூப் சேனலில் போடுறேன். 9942422791 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. நான் உடனே உங்களுக்கு வந்து ஆள் தேவைன்னால் உடனே உங்களுக்கு வந்து ஆள் ரெடி பண்ணி அனுப்பிவிட்றேன். அந்த கத்திரிங்கெல்லாம் பாருங்கள், இது போல் தான் கத்திரி, சரியா? எவ்வளோ ஒரு அழகாக வச்சு கட் பண்ணி விடுறோம் பாருங்கள். எப்படி கையால் செய்ய வேண்டியது கையாலேயே அதை ரெடி பண்ணணும். அதே சமயத்தில் வந்து கத்திரியால் கட் பண்ண வேண்டியது கத்திரியாலையும் கட் பண்ணணும். இப்படி தான் வந்து நச்சு நடவு பண்ணக்கூடியவங்களுக்கு அனைவருமே இது நல்லா உணர்ந்து கவனிங்க. அது பாருங்கள், ஹைட்டாக இருக்கிறது அந்த தம்பி பாருங்கள், அப்படியே கண்ணை வளைச்சி மேலே இருந்து கட் பண்ணி தள்ளுறாடி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக விடக்கூடாது. இது வந்து சுமார் ஒரு 7 அடிக்கு மேலே எப்பவுமே விடக்கூடாது. சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு மரம் அடிமரத்துலேருந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி அளவுக்கு தான். 2.5 3 அடிக்கு தாண்டி போகக்கூடாது. வருஷம் கட் பண்ணினே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்படிக்கு KM சின்னத்தம்பி. அப்படியே மாங்கன்று வேணுன்றவங்களும் ஆர்டர் பண்ணுங்கள்.